விவசாயம் பொய்த்து விட்டதால் வாழ்வாதாரமே இல்லை என்றால் விவசாயி ஒருவரின் மகனும் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்ட களத்தில் போராடி கொண்டிருக்கிறார். கல்லூரி கட்டணத்தை கட்ட முடியாத விரக்தியில் விவசாயிகளுடன் டெல்லியில் இவர் போராடி வருகிறார். எங்களுக்காக எவ்வளோ பேசுறாங்க, எங்களுக்காக ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்க முடியாதுங்களா? கூட்டிட்டு போறாங்க, போயிட்டு நானும் எம்பி பாக்குறேன், கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி கொண்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு செக்ரட்டரியை பாக்குறது, அதுக்கு அவங்களுக்கு பிஎம் எம்பிகளுக்கு கீழே உள்ளவங்கள தான் பார்த்து கொண்டு வந்துடுறாங்க. ஆனா எங்களோட குறைகளை யாருமே எடுத்துக்கொண்டு போய் இதான் முதல்ல தான் பார்க்க மாட்டேங்கிறாங்க. எங்க ஏதோ ஒரு அகதிகளாக தான் பாக்குறாங்க. விவசாயிகள்லாம் அகதி தானா? இப்படி ஆவேசமாக பேசிக் கொண்டிருக்கும் இந்த இளைஞரின் பெயர் அகிலன். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே உள்ள பில்லாபாளையத்தைச் சேர்ந்த விவசாயி ராஜ் என்பவரின் மகன்தான் இவர். 10 ஆண்டுகளாக விவசாயம் பொய்த்து போனதால் கடன் வாங்கி கூட கல்லூரிக்கு செல்ல முடியாத நிலையில் டெல்லி ஜந்தர் மந்தரில் விவசாயிகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் அகிலன். பொறியியல் கல்லூரியில் கல்வி கட்டணம் செலுத்த முடியாததால் பாதியில் நின்று போன தனது மகனின் கனவுக்கு உதவித்தொகை வழங்கி அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுக்கிறார் அகிலனின் தாய் அம்சா. இப்போ அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால பையன் நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன், என் படிப்பு வீணா போச்சு, விவசாயத்துக்கு இங்கே எல்லாம் மழை மாதிரி இல்லாத ரொம்ப இதாக இருக்குது, வறட்சி நிவாரணம் ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. மழை இல்லாதனால ரொம்ப வறட்சி ஆகிடுச்சிங்க. வறட்சியை முன்னிட்டு அதுக்கு முன்னாடி லோனெல்லாம் வாங்கியிருந்தோம், லோனும் கட்ட முடியல, விவசாயமும் ஒன்றும் சரியா இல்லை, சாப்பாட்டுக்கே கஷ்டம். தலைநகர் வரை சென்று போராடியும் தங்களின் கோரிக்கைகளுக்கு அரசுகள் இதுவரை செவிசாய்க்கவில்லை என்று ஆதங்கப்படுகின்றனர் விவசாயிகள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுரேஷ்.